என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்விற்கான மிக மிக முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம். முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள். ஸோ அதை எப்படி எழுதுறது, எப்படி கேட்பாங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ அதனால இதை நல்லா படிச்சுங்க. வாங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன் டேல நீங்க இதை படிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். அண்ட் இதை எப்படி எழுதணும், இதுக்கான பிடிஎஃப், இதுக்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரோட சேர்த்து பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது. அதை நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரும் ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்தடுத்து வேணும், நான் எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுக்கு வேணும்னு சொல்லிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ 90 out of 90 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மறக்காம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். 1 million தொடப்புறோம். தேங்க்யூ சோ மச் அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம். குருவினாவை பொறுத்தவரை கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயா என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? வசனம் கவிதை வேறுபாடு தருக. மிக மிக முக்கியமான கொஸ்டின். தருமமிக சென்னையில் கந்த கோட்டத்தூர் வளர் தலமோங்கம் கந்தவனே தொடருக்கு பதிவுரை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. மிக மிக முக்கியமானது. ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நஞ்சென்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார்? வறுமையிலும் சிறுமை தருவது எது? யாழின் வகைகள் யாவை? சில நேரம் கேட்கிறாங்க. ஸோ அதனால இதையும் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இது பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அறிவுரை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன யாவை? மொத்தமே இந்த 10 குருவினா தான் உங்களுக்கு செய்யுள்ள நீங்க படிக்க வேண்டிய குருவினா. உரைநடை அப்படின்னு பார்த்தோம்னா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அக்காலத்து கல்வி முறையில் மன்னன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? அகைன் சொல்றேன், மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு வரைக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முறைவாய்ப்பு என்றால் என்ன? எழுத்தாணியின் வகைகள் எத்தனை, அவை யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஒன் வேர்ட்லயும் கேட்கலாம், எழுத்தாணியின் வகை எத்தனை அப்படின்னு. ஸோ பாத்துக்கோங்க. பருவத்தை பயிர் செய், நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதற்கான சான்றுடன் கட்டுரையாக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொத்தமே எத்தனை உரைநடையில? 7 கொஸ்டின் தான். நல்லா படிச்சுக்கோங்க. சிறுவினா பாருங்க. ஏங்களின் ஞாலட்டு இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உங்களுக்கு தமிழை பொறுத்தளவுல சிறுவினால கம்பல்சரி இடம் சுட்டி பொருள் விளக்கம் டைப்ல இருந்து ஒன்று வந்துடும், செய்யல இருந்து. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. மனத்திற்பம் அவசியமான பண்பாகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குரல் வழி நின்று விளக்குக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை தொகுத்து எழுதுக. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மிக மிக இம்பார்ட்டன்ட். யானை புக்க புலம்போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. உவமையும் பொருளையும் பொருத்தி எழுதுக. ஈசன் மகன் நின்றார் ஓர் ஏழை என. இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. 11 சிறுவினா செய்யுள்ள நீங்க படிக்கணும். உரைநடை பாருங்க. சங்ககால பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும் விளக்குக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. மிக மிக முக்கியமானது. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. மிக மிக முக்கியம். நெடுவினா உரைநடையை பொறுத்தளவுல நெடுவினான்னு வந்துட்டோம் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு உரைநடையில 6 சிறுவினா தான். நெடுவினா 3 அல்லது 4 தான் நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. உரைநடையில குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றிற்கான சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. இந்த 4 நெடுவினா உரைநடையில படிச்சுக்கோங்க. செய்யுள்ள திருக்குறள்ல இருந்து கம்பல்சரி ஒன்று வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துங்க. மேக்சிமம் 99% திருக்குறள்ல இருந்து ஒன்று வந்துடும். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கவிதை எழுதிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க, நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை செல்லில் வடிவிக்க, எச்சை கிருட்டினார் கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி விளக்குக. சென்னையில் உள்ள மயிலப்பூர் கந்த கோட்டத்துவலர் தலமொங்கும் கந்தவனே செய்யுளில் எவ்விதம் காட்சியளிக்கப்படுது. இது பார்த்துக்கோங்க. 4 கொஸ்டின் தான். ஒருவேளை இந்த 4 எப்படி சொல்றது, ஒன்று திருக்குறள் நல்லா படிச்சுக்க, இல்லை இந்த 4 99% திருக்குறள் இருந்து வந்துடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4 படிச்சுக்கோங்க. நீங்க திருக்குறள் படிக்க கூட தேவையில்லை. துணைப்பாடம் பாரதி கடிதம், உரிமை தாகம், நடிகர் திலகம். இது 3 பார்த்துங்க. கம்பல்சரி ஒன்று வரும். ஒரு கொஸ்டின் இங்கே விட்டுட்டு 11 சொல்லலாம் இங்க. ஸோ சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகின்றது விளக்குக. ஸோ இதெல்லாம் தான் நீங்க படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள், ஒன் வேர்டு புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ஒன் வேர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும். நீங்க டைரக்டாவும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடியா எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் வராம பாத்துங்க. இந்த குருவினாலா சின்ன சின்ன குருவினாவா சூஸ் பண்ணி எழுதுங்க. சிறுவினா ஒரு பக்கம் வர மாதிரி, ஒரு பக்கம் முக்கா பக்கம், மேக்ஸிமம் ஒரு பக்கம் வர மாதிரி பாத்துங்க. உங்களுக்கு இங்க வந்து முக்கா பக்கம் வந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் எக்ஸாம்ல கரெக்டா இருக்கும். அண்ட் நெடுவினாவும் பொறுத்தளவுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஷீட்டுக்குலாம் பார்த்தோம்னா ஒரு 4 பக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ பாத்துக்கோங்க, அந்த மாதிரி சூஸ் பண்ணி எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. மிக மிக முக்கியமானது. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. மிக மிக முக்கியம். நெடுவினா உரைநடையை பொறுத்தளவுல நெடுவினான்னு வந்துட்டோம் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு உரைநடையில 6 சிறுவினா தான். நெடுவினா 3 அல்லது 4 தான் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. உரைநடையில குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றிற்கான சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. இந்த 4 நெடுவினா உரைநடையில படிச்சுக்கோங்க. செய்யுள்ள திருக்குறள்ல இருந்து கம்பல்சரி ஒன்று வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துங்க. மேக்சிமம் 99% திருக்குறள்ல இருந்து ஒன்று வந்துடும். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கவிதை எழுதிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க, நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை செல்லில் வடிவிக்க, எச்சை கிருட்டினார் கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி விளக்குக. சென்னையில் உள்ள மயிலப்பூர் கந்த கோட்டத்துவலர் தலமொங்கும் கந்தவனே செய்யுளில் எவ்விதம் காட்சியளிக்கப்படுது. இது பார்த்துக்கோங்க. 4 கொஸ்டின் தான். ஒருவேளை இந்த 4 எப்படி சொல்றது, ஒன்று திருக்குறள் நல்லா படிச்சுக்க, இல்லை இந்த 4 99% திருக்குறள் இருந்து வந்துடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4 படிச்சுக்கோங்க. நீங்க திருக்குறள் படிக்க கூட தேவையில்லை. துணைப்பாடம் பாரதி கடிதம், உரிமை தாகம், நடிகர் திலகம். இது 3 பார்த்துங்க. கம்பல்சரி ஒன்று வரும். ஒரு கொஸ்டின் இங்கே விட்டுட்டு 11 சொல்லலாம் இங்க. ஸோ சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகின்றது விளக்குக. ஸோ இதெல்லாம் தான் நீங்க படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள், ஒன் வேர்டு புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ஒன் வேர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும். நீங்க டைரக்டாவும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடியா எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் வராம பாத்துங்க. இந்த குருவினாலா சின்ன சின்ன குருவினாவா சூஸ் பண்ணி எழுதுங்க. சிறுவினா ஒரு பக்கம் வர மாதிரி, ஒரு பக்கம் முக்கா பக்கம், மேக்ஸிமம் ஒரு பக்கம் வர மாதிரி பாத்துங்க. உங்களுக்கு இங்க வந்து முக்கா பக்கம் வந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் எக்ஸாம்ல கரெக்டா இருக்கும். அண்ட் நெடுவினாவும் பொறுத்தளவுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஷீட்டுக்குலாம் பார்த்தோம்னா ஒரு 4 பக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ பாத்துக்கோங்க, அந்த மாதிரி சூஸ் பண்ணி எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.